வரேன். ஆளு உட்கார். நிலா வீட்டுல தலையெடுத்ததுல இருந்து உனக்கு வேலை பாதி ஆயிடுச்சுல? ஓ, இருக்கட்டும். அண்ணே, நான் பாத்துருக்க புது வீட்டை அவளுக்கு சர்ப்ரைஸா காட்ட மட்டும் நினைச்சிருந்திருப்பா. அப்படிலாம் இல்ல. அவளுக்காக நான் மெனக்கெட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு அவ சந்தோஷல. அண்ணே, நான் போறத நினைச்சு எதுவும். டேய் பல்லவா, நான் அடிக்கடி வீட்டுக்கு வர வேண்டா. இங்க பார், இந்த வீட்டுல அண்ணன் இல்ல. அதானே நான் போறத நினைச்சா வருத்தப்படுறேன்னு நினைச்சேன். டேய் சோழா, அண்ணி வீட்டுல இல்லைன்னா நல்லாவே இருக்காருங்க. அவளோட நம்ம தனியா என்ன பண்றது? நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு டேய் சும்மாடுறா போனா. டேய் பல்லவா, ஏதாவது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுன்னு உன்னை சொன்ன அவ்வளவுதான். என்ன வருத்தம் உனக்கு? என்ன வருத்தம்டா? அண்ணி இல்லையே, நேத்து கூட காலேஜ் ஆரம்பிக்க போகுது. லாஸ்ட் செமஸ்டர் செம்ம ஜாலின்லாம் சொன்னா. டேய் இப்பதான் எங்க கிட்ட வருத்தம்னு சொன்னேன். அதை ஏன் சொல்றா? சொல்றோம் காலேஜ் போனா நிறைய படிக்கணுமா, அது வருத்தம் தானே, அதுதான் அப்படி சொன்னேன். அண்ணே, என்னென்ன பண்ற? அவனே இப்பதான் சமாளிச்சிருக்கான், நீ எதுக்குன்னு போது? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்கிட்ட அமைதியா இருங்க சொல்றேன். பாண்டி நீங்க சொல்லுங்க. ஆமா, இவன் பெரிய ஹரிச்சந்திரன் சொல்றீங்க, அப்ப நீங்க ஏதோ போய் சொல்றீங்க. என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க அப்படிதானே? ஒவ்வொரு வார்த்தைக்குமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? ஒரு ஃப்ளோல பேசுறதுதான். டேய் எதுக்கு சிரிக்கிற? இல்ல அவங்க கேட்ட கேள்விக்கு நான் எதுவும் பதில் சொல்லல. வரும், ஏன் வராது? அப்படிதா வாய் 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 அப்படியே ஒன்னு போடு. இதுக்கு அவன் அடிக்க போறீங்க? இல்ல அதானே, அவங்க எப்போ செத்து போயிட்டாங்க. அதான் தெரியுதுல. அப்புறம் ஏன் மூஞ்ச வச்சிட்டு இருக்க? சரிடா, சரி. அண்ணா என்னாச்சு? நிலா, நீ ரெடியா இருக்கியா? இதுக்கு அது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அதுமா அது உடனே எல்லாம் சொல்ல முடியாது. நீ ரெடியா தானே இருக்க? நான் ரெடியா தான் இருக்கேன். ஆமா ஜோடன், வேலை வேற இருக்குல்ல. என் போன்ல வேற சார்ஜ் இல்ல. கார்ல ரொம்ப தூரம் போல, பக்கத்துல தான் போறோம். ப்ளீஸ் கேள்வி கேட்க மாதிரியா? இருந்துச்சு. ஓ பாருங்க, உங்களுக்கு தெரியுமா என்ன? எனக்கு தெரியாதுங்க. அவன் சொன்னதை வச்சுதான் சொல்றேன். பாய் பாய் பாய். சரி போடு. ஜோடன், என்ன ஜோடன்? சொல்றேன் வா. ஒரு 5 minutes கொடுத்தனா நானே சொல்லிடுறேன். வா ஜோடன், நீ வா நிலா, வா. வாங்க தம்பி. சரி, இது என் வைஃப் நிலா. வணக்கம்மா. வணக்கங்க. ஒரு நிமிஷம் தம்பி, இந்த வரேன். போறோம். வா நிலா சொல்றேன். ஜோடன், சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லி கட்டு பேத்திட்டு இருக்கீங்க. சர்ப்ரைஸ்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன? சரி, இவர் யாரு? இதுக்கு சாவி கொடுத்தாரு? வா. என்ன திறக்க மாட்டேங்குது? கடவுளே. சாவியா? வா. எதுக்கு ஜோடன்? அட சும்மா பார்த்து சொல்லுவா. பார்த்து சொல்லு. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுலதான் வாழ போறோம். எப்படி என் சர்ப்ரைஸ்? சூப்பரா எல்லாமே. நீ முதல்ல வீட்டை சுத்தி பாரு. வா வா. அட்டாச் பாத்ரூம் கூட தான் இருக்குது. அப்புறம் இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு பாத்தியா? இங்க வா, இங்க வா. இதுதான் கிச்சன். நல்லா கிரானைட்லாம் போட்டு எப்படி இருக்கு பாரு. நம்ம வீட்டு கிச்சன் மாதிரிலாம். இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. கெஸ்ட்லாம் வந்து தங்கிக்கலாம்ல. எப்படி நமக்கு அந்த இப்ப நம்ம அந்த வீட்டை விட்டு வர போறோம்னு சொல்றீங்களா? பக்கம் தானே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன கை. ஆமா, எப்படி சும்மா மாசா இருக்கா? சொல்ற என்ன கேட்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? நான் கேட்டேனா உங்களை? நம்ம தனியா போல நான் கேட்டேனா உங்களை? உங்க அப்பா என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? நான் பெருசா உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிக்கல. அவரே நல்லதா ஒரு பிளான் ஒன் எட்டு சந்தோஷமா பார்த்துன்னு எனக்கு தெரியாதா? அவர் இந்த இடத்துல டிவி வரும். அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரிட்ஜ் எங்க வைக்கிறது?
கிடையாது. அது நல்லா சோழன். பெருசா அழகா இந்த இடத்துல போட்டணும். ஓகே எல் ஷேப்ல போட்டுடலாமா? சோழன், நீ கேட்காம இதெல்லாம் பண்ணிடுவீங்களா? நம்ம 2 பேரும் வாழ போற வீட்டை என்கிட்ட கேட்காம நீங்க மட்டும் தனியா இன்னும் நியாயமா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பாத்துருக்கணும். இதுவே லேட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ வேற. பாரு, உடனே அவர் சொல்றதை கேட்டு நீங்களும் வீடு பாப்பீங்களா? ஏய், அவர் ஒண்ணும் தப்பா சொல்லியே. இல்ல நீ சந்தோஷம் எதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்களும் என் அப்பாவும் சேர்ந்து முடிவு பண்ண கூடாது. பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களா வீட்டை பார்த்துட்டு வந்து சொல்றீங்க. ஏய், சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம். ஒரு ஹஸ்பண்ட் அதெல்லாம் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஒண்ணாங்கட்டி கடமை. சரி, இதுக்கெல்லாம் ஏது காசு? அது அது ஏய், எல் சைஸ்ல சோஃபா அப்படியே அளந்துட்டு இருக்கீங்க. இப்படியும் அதை கூட விடுங்க. இந்த வீட்டுக்கு கடன் வாங்குனீங்களா? ம். ஏன் அவருக்கு பிடிக்கல? அதுக்காக என்ன விட்டு போசனா போயிருவீங்களா? சொல்லுங்க, போயிருவீங்களா? இதை மட்டும் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு வீட்டை பாத்தீங்க? அப்படி தேவையில்லாம ஒரு வீட்டை பார்த்து செலவு பண்ணி இதெல்லாம் கேட்டேனா நான் உங்ககிட்ட? சொல்லுங்க, நான் கேட்டேனா? கொடுக்கல, சும்மா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். எவ்வளோ? அது ஆமா நிலா, வீட்டுக்கான அட்வான்ஸே 2 லட்சம் ரூபா. எடுத்தது மொத்தமா கொடுக்க முடியாது இல்ல. அதான் இப்போதைக்கு வீடு பிடிக்கலையா? உனக்கு இந்த வீடு பிடிக்கலனா நம்ம வேற வீடு பார்க்கலாமா? அப்படியே குத்தன வைங்க. எத்தனை முறை நான் இது உங்ககிட்ட சொல்றது? கேட்டீங்க? நிலா 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 நிலா, ஒரு நிமிஷம். என்ன நிலா நீ பாட்டு போயிட்டே இருக்க? என்ன நிலா போயிட்டு தானமா யோசி. சோழன் நமக்காக எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கான்னு உனக்கே புரியும். சோழன், எனக்கு என்ன வேணும்னு நீங்களும் என் அப்பாவும் முடிவு பண்ணாதீங்க. அது நான் முடிவு பண்ணணும். ப்ளீஸ் நிலா 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 ப்ளீஸ் நிலா 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 சொல்றத கேள. என்ன தம்பி ஆ? உங்க ஒய்ஃப் எதுவுமே சொல்லாம போறாங்க? இதோ வந்துடுறேன் சார். என்னாச்சு தம்பி? Una veloz. Ajuda me a fazer É que tem esse break. Eu não vejo nada. Break. Aí eu falei, É, vou, mas você tem que
चारों चारों हुए चाहता ना हाँ चल बन जाए तो ठीक हो हाँ इतना डायरिया दिए हाँ पीछे और ये ना मर्द लड़की दी रहा होगा